வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு மின்ஸ்டு சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அது கூடவே பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது கூட நறுக்கி வச்ச க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கணும். டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து ப்ரெட் க்ரம்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஈவனாக எல்லா மிக்சரும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எக் மிக்சர் தான் நம்மளோட கட்லெட்டுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக வேலை செய்யும். ஸோ இது கூடவே நம்ம ப்ரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கணும். இப்போ வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தட் கையில் ஒட்டாமல் அழகாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ இந்த மிக்சர்லேருந்து குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருட்டி எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதிலேருந்து ஒரு பால் எடுத்து கையில் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு எக் மிக்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஃபுல்லாக முழுகிற மாதிரி ஃபுல் சைஸுக்குமே அந்த பிரெட் க்ரம்ஸை மேலே தூவி ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ இது மாதிரி மீதி இருக்க எல்லா பால்ஸுக்குமே எக் மிக்சரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி இது மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்மளோட கட்லெட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த பால்ஸ் எல்லாமே சேமான ஷேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா கட்லெட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ நமக்கு பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போது பேன் சூடானதும் அதில் ஆயில் சேர்த்து நம்மளோட கட்லெட்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ரொம்ப ஆயில் சேர்க்கலை. ஜஸ்ட் அந்த கட்லெட்ஸ் படுற அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஷாலோ ஃப்ரையும் கிடையாது. அதே சமயம் டீப் ஃப்ரையும் ரொம்ப நிறையா பூரிக்கு போடுற மாதிரியும் நான் வந்து ஆயில் சேர்க்கலை. ஸோ இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்தாவே கட்லெட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் வரும். ஹீட் வந்து எல்லா கட்லெட்ஸ்க்கும் ஈவனாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஒன்று கருகி ஒன்று நார்மலாக அந்த மாதிரிலாம் வராமல் எல்லா கட்லெட்ஸுமே ஈவனாக வரும். ஸோ இது வந்து ஒரு சைடு வெந்த பிறகு இப்படி ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸ்க்குமே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை குக் பண்ணாமல் ஆட் பண்ணதால் சிக்கன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. கட்லெட் ஃபுல்லுமே கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி அதை குக் பண்ணி எடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அந்த சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு கட்லெட் உங்களுக்கு ரெடி ஆகும். இந்த மாதிரி ஒரு டைமில் 5 கட்லெட்ஸாக நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களோட வேலை சுலபமாக முடியும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்லெட்டை நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரே பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எக்கில் பீட் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க, உங்களோட சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோவே சேர்க்காம இவ்வளோ சூப்பரான ஒரு சிக்கன் கட்லெட் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.